இதுக்குதான் மாமா நம்மள மாதிரி ஆளுங்க நம்ம ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த இடத்துக்கு மட்டும்தான் போகணும்னு சொல்றது. ஓஹோ, ஸ்டேட்டஸ்னா என்னம்மா? மாமா நானே டென்ஷன்ல இருக்கேன். டே கிரிஷ், நீ எங்கடா போன? போன் பண்ணாலும் எடுக்கவே இல்ல. உனக்காக ஹோட்டல்ல எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? அம்மா, நீங்க ஹோட்டலுக்கு வந்தீங்களா? ஆமா. அதுக்கேண்ட இவ்ளோ ஷாக் ஆகுற? இல்லம்மா, நான் வேற டென்ஷன்ல இருந்தேன். நல்ல வேலை கிரிஷ், நீ அங்க வராம இருந்தது நல்லதா போச்சு. ஏமா நீ அப்படி சொல்ற? ஆமா, அங்க ஒரு குடும்பம் சாப்பிட வந்தாங்க. குடும்பமா அது? காசு பறிக்கிற கூட்டம்னு நினைக்கிறேன். ஒரு பணக்கார பையன் அங்க சாப்பிட வந்திருக்கான். அவன் அவங்க வீட்டு பொண்ணு கிட்ட பேசினத தப்பா நினைச்சுக்கிட்டு மொத்த குடும்பமும் சேர்ந்து அவனை திட்டிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னமோ அந்த பொண்ணுதான் ரொம்ப தப்பான பொண்ணா இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ பக்கத்துல அவ இருந்தாலே. அவனா இவமா? அதான் மாமா, என் கார் கண்ணாடி உடைச்சாலே அவதான். இப்பெல்லாம் ரொம்ப காலம் கெட்டு போயிருக்கு. உனக்கு சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். இந்த காலத்துல பசங்க சும்மா இருந்தாலும் பணக்கார பசங்களை வளைச்சு போடுறதுக்குன்னே ஒரு கும்பல் இருக்காங்க. இன்னைக்கு ஹோட்டல்ல பார்த்த மாதிரி கேவலமான குடும்பத்துக்கிட்ட எல்லாம் நீ மாட்டிக்கவே கூடாது. அப்பா, ஹோட்டல கொஞ்ச நேரம் கலவரமாக்கிட்டாளுங்க. பேராண்டி, உங்க அம்மா இவ்வளவு நேரம் பொறிஞ்சு தள்ளுனது ரம்யாவையும் அவங்க அண்ணி வினோதினியையும் தானே? சரி, அப்போ அந்த பணக்கார வீட்டு பையன்? அந்த பையனே நான் தான் தாத்தா. என்ன நடந்துச்சு பேராண்டி? தாத்தா, நான் ரம்யா கூட இப்படி எல்லாம் நடந்துருச்சு. தாத்தா, அவங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நீ என்ன தப்பா நினைக்காத. உன் மேல ப்ராமிஸா ரம்யா அங்கதான் போவான்னு எனக்கு சத்தியமா தெரியாது. இது எதுவுமே திட்டம் போட்டு நடக்கல, யதார்த்தமா தான் நடந்துச்சு. நீ அதை நான் சொல்றது நம்பு. அவங்க என்ன அவமானப்படுத்துறது நினைச்சுக்கொண்டு நான் வருத்தப்படல. என்னால ரம்யாவுக்கு ஒரு கெட்ட பேர் அவங்க குடும்பத்துல வந்துருச்சு. இப்போ நான் ரம்யா மனசுல இருக்கனா இல்லையான்னு தெரியல. அதுவே ஒரே குழப்பமா ஓடிட்டு இருக்கு. இதுல நான் தெரிஞ்சு வந்ததை அவளும் என்ன தப்பா நினைச்சிருப்பான். இதை நான் எப்படி புரிய வைப்பேன்? பேராண்டி, இதுக்கெல்லாம் நீ அப்செட் ஆக வேண்டாம். நீ சொல்லி புரிய வையே, அவ கண்டிப்பா புரிஞ்சுக்குவா. ஆனா ஒரு விஷயம் பேராண்டி, இவ்வளவு கெட்டதுலயும் உனக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு. அத நினைச்சு நீ சந்தோஷப்பட்டுக்க. என்ன தாத்தா சொல்ற? உங்க அம்மா உன்னையும் சேர்த்து வச்சு அங்க பாக்கல. அப்படி பார்த்திருந்தா ஒரு உத்ரதாண்டவம் ஆடி இருப்பா. உன் காதலுக்கு ஒரு முடிவு தெரியறதுக்குள்ள நம்ம வீட்டுல எதிர்ப்புகள் அதிகமாகிக்கிட்டே இருக்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத பேராண்டி. எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் இந்த அருணாச்சலம் நான் முன்னாடி நின்னு எல்லாத்தையும் தைரியமா சமாளிப்பேன். கவலையே படாத, சரியா? ஏமா வினோத, என்னம்மா இது? மணி என்ன ஆகுது? இந்நேரத்துல உட்காந்து தைச்சிக்கிட்டு இருக்கிற? ஏற்கனவே அந்த ஆர்டர் கொடுக்கணும்னு 15 நாளா சரியா தூங்கவே இல்லை. போய் படுப்போ, மத்ததெல்லாம் காலையில பாத்துக்கலாம். இல்லத்த, ஆர்டர் நெருக்கடியில கஸ்டமர் துணி எல்லாம் அப்படியே இருக்கு. அவங்களுக்கும் நம்ம சொன்ன நேரத்துல துணி கொடுக்கணும்ல. அவங்களும் இதை எதிர்பார்த்து ஏதாவது விசேஷம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் வாஸ்தவம் தாம்மா. இப்படி எப்ப பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகிறது? அதையும் பார்க்கணும்ல. அதுக்கு என்னத்த பண்றது? போய் சேர வேண்டிய இடம் தூரமா இருந்தா ஓடித்தானே ஆகணும். இப்ப வேற ஆர்டர் நல்லபடியா முடிச்சு கொடுத்ததுல அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். இன்னும் அடுத்தடுத்த ஆர்டரும் தரேன்னு சொல்லிருக்காங்க. ஆனா நம்ம அதை எடுத்து பண்ண இடம் அவசியம் வேணும். இன்னும் 1 மாசம்தான் இருக்கு. அதுக்குள்ள 5 லட்சம் ரூபாய் புரட்டணும். அதுக்கு வேற என்ன பண்ணணும்னு எனக்கு ஒரே யோசனையா இருக்குத. அதுக்காக தான் நாளைக்கு பேங்க்ல போய் லோன் கேட்கலான் இருக்கேன். அதை வாங்கி கடன் பிரச்சனையை முதல்ல சரி பண்ணிட்டா
அதுக்கப்புறம் லோனை கட்டி மெல்ல எல்லாத்தையும் சரி பண்ணிட முடியும் அத்தை. நீங்க என்ன நினைக்கிறீங்க அத்தை? உனக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணுமா. இப்ப முதல்ல போய் படுத்து தூங்கு போ. இதோ இது மட்டும்தான் அத்தை. முடிச்சிட்டு நான் போய் படுத்துறேன். நீங்க போய் படுங்க அத்தை. சொன்னா கேட்க மாட்டேன். சீக்கிரம் வா. நீ லோன் கேக்குறதெல்லாம் சரிதாம்மா. ஆனா அக்கவுண்ட்ல டிரான்சாக்ஷன்லாம் பெருசா இல்லையே. எதை நம்பிமா லோன் கொடுக்கறது? ஷூரிட்டி ஏதாவது இருக்கா? புரியல சார். ஆமா, நீங்க என்ன தொழில் பண்றீங்க? நான் சொந்தமா டெய்லர் ஷாப் வச்சிருக்கேன் சார். கடை இருக்கிறது சொந்த இடமா? இல்ல லீஸுக்கு தான் சார். ஆனா அக்ரிமெண்ட்லாம் பக்காவா வச்சிருக்கேன் சார். அதை வச்செல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுமா. வேற ஏதாவது டாக்குமெண்ட் தான் கொண்டு வாங்க, செக் பண்ணி பார்க்கலாம். சார் நான் இருக்கிறதே வாடகை வீடு தான் சார். அதுவும் இல்லையா? அப்புறம் எப்படிமா உன்னை நம்பி 5 லட்ச ரூபா லோன் கொடுக்கறது? வாய்ப்பே இல்லம்மா. சார் கஷ்டப்பட்டு உழைச்சு முன்னுக்கு வந்தவ. இப்ப இருக்கிற கடைக்கு கூடுதலா 5 லட்சம் பணம் வேற கொடுக்கணும். இல்லனா கடை கைவிட்டு போயிடும் சார். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார். நீங்க என்ன நம்பலாம் சார். நிச்சயமா பணத்தை நான் மாசம் மாசம் தேதி தவறாம கட்டிடுவேன் சார். மா, நீங்க பேங்க்குக்கு நல்லவங்க தான். உங்க நம்பிக்கையெல்லாம் பத்தாது. பத்திரம் தான் முக்கியம். உங்க குணத்தை வச்சு வாங்கணும்னா வட்டி கடைக்காரங்கிட்ட இல்ல, உங்களுக்கு தெரிஞ்சவங்கிட்ட தான் வாங்கணும். இங்க எல்லாம் வாங்க முடியாதுமா. ஐ எம் ரியலி சாரி. சார் நீங்க போலாம். என்னம்மா லோன் கேட்டிருப்பீங்களே, இல்லைன்னு சொல்லிருப்பாங்களே. அதை கொடுங்க இதை கொடுங்க, சூரிட்டி இல்லாம தரமாட்டேன்னு சொல்லிருப்பாங்களே. ஆமா சார். அத பத்திலாம் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்கு லோன் வாங்கி தரேன். அதான் அவர் கேட்ட எதுவுமே என்கிட்ட இல்லையே. அப்புறம் எப்படிங்க நீங்க வாங்கி கொடுப்பீங்க? அதெல்லாம் அப்படித்தாம்மா. இதெல்லாம் எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தான் தெரியும். நான் உங்களுக்காக எல்லா டாக்குமெண்ட்டையும் ரெடி பண்ணி தரேன். இது தப்பு இல்லையா சார்? இதுல நாம என்னமா தப்பு பண்ண போறோம் சொல்லுங்க? அவங்க பணம் தர போறாங்க, நீங்க கட்ட போறீங்க. கட்டிடுவீங்க தானே? நாம யாரையும் ஏமாத்தல. அப்புறம் எப்படி தப்பாக சொல்லுங்க? சில விஷயங்களை நெளிவு சுழிவோடு பண்ணாதான் இங்க எல்லா வேலையும் நடக்கும். நீங்க உங்க ப்ரூஃபை மட்டும் கொடுங்க. மற்ற விஷயங்கள் எல்லாம் ரெடி பண்ணி உங்களுக்கு லோன் வாங்கி தர வேண்டியது என்னோட பொறுப்பு. ஆமா, நீங்க எவ்வளவு அமௌண்ட் எதிர்பார்க்கறீங்க? ஒரு 5 லட்சம் ரூபாய் வேணும். இவ்வளவு தானே, முடிச்சிடலாம். ஆனா என்ன, எனக்கு ஒரு 5% கமிஷன் கொடுத்துடணும், சரியா? ஐயோ சாரி சார், எனக்கு தேவை அதிகமா இருக்கு. அதெல்லாம் சரிமா. நீங்க கேட்டு இல்லன்னு சொல்லிட்டாங்கல்ல, அத நான் தானே கஷ்டப்பட்டு வாங்கி தர போறேன். எனக்கு ஏதாச்சும் ஒரு ஆதாயம் வேணும்ல.